போலீஸ் வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். இந்த இடத்துல வந்து மோகன் பாபு வந்து தெலுங்குல வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் ரெட்டி இருக்கார் இல்லையா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதுல வந்து மோகன் பாபு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு அரசியல் சதியா இந்த மாதிரியும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அங்கே ஆட்சியில் வந்திருக்கிறது வந்து சந்திரபாபு நாயுடு வந்திருக்காரு. ஸோ இது ஒரு அரசியல் சதியா மோகன் பாபு மேலே வந்து அதாவது வந்து திட்டமிட்டு இவர்கள் அதாவது அரசியல் காரணத்துக்காண்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்களா, அப்படி அரசியல் காரணத்துக்காண்டி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்காக சிட்டி மல்லுங்கிறவர் அனுப்பப்பட்டாரா, இப்படி பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. நிறைய கேள்விகள் வந்து குழப்பமான கேள்விகள் இருக்குது. ஆனால் என்னமோ ஒரு உண்மை இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ புதைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை தோண்டி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு கழித்து இப்படி ஒரு பேச்சு, இப்படி ஒரு சர்ச்சை வர வேண்டிய அவசியம் என்ன? இது வந்து சிட்டி மல்லுங்கிறவர் யார்? இவர் வந்து ஒரு சமூக ஆய்வாளர்னு சொல்கிறாங்க. சமூக ஆய்வாளர்னா இந்த சமூக ஆய்வாளர் ஏன் 20 வருஷமாக அந்த கேள்வியை கேட்கல, ஏன் 20 வருஷமாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல?